ஹாய். நான் இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச இருக்கிறேன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் வந்து பொதுவாகவே நிறைய சந்தேகங்கள் வரும் நமக்கு. டிவைன் ஃபெமினைனுக்காக இருக்கட்டும், மேஸ்குலைனுக்காக இருக்கட்டும், நிறைய சந்தேகங்கள் வரும். பொதுவாகவே நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் இருக்கோம்னா மேக்ஸிமம் பேர் வந்து மேரிடாக தான் இருப்பாங்க. ஒன்று 2 பேருமே மேரிடாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க மேரிடாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க அன்மேரிடாக இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து இவங்களோட கார்மிக் பார்ட்னர் கூட, அவங்க கார்மிக் ஹஸ்பண்ட் கூடயோ ஒய்ஃப் கூடயோ அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து, அதாவது அவங்க கூட ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப கார்மிக் பார்ட்னர் கூட நம்ம வாழும்போதே நிறைய வலிகள், நிறைய கஷ்டங்கள், கண்ணீர் இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்ருப்போம். அந்த டைம் தான் நமக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், என்ன வாழ்க்கை இப்படி இருக்குது, நமக்குன்னு ஒருத்தவங்க வந்து பிறக்க மாட்டாங்களா, நமக்குன்னு ஒருத்தவங்க நம்ம தேடி வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நம்ம ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது தான் அந்த டைம் தான் நம்ம ட்வின்னை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ நம்ம ட்வின்னை மீட் பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா பொதுவாகவே இவங்களுக்குள்ளே வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரிலீஜியன் விதமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒருத்தங்க வேறு ஸ்டேட், இன்னொருத்தங்க வேறு ஸ்டேட் அப்படி இருப்பாங்க, இல்லைன்னா கலரால் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தங்க வந்து ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து கொஞ்சம் அவ்வளோ ஃபேர் இல்லாமல் அன்ஃபேராக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது, இல்லைன்னா ஒருத்தங்க மேரிடாக இருப்பாங்க, ஒருத்தங்க அன்மேரிடாக இருப்பாங்க. இப்படி இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் வர தான் செய்யும். இவங்க எதனால் நம்ம கூட பழகுறாங்க, ஏதாவது ஒரு காரணங்களுக்காக பழகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகங்கள் வர தான் செய்யும். ஆனால் ஒன்று, இது வந்து இந்த ட்வின்னை நம்ம மீட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியோ, இல்லைன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியோ நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வரும். என்னென்னா, நமக்குன்னு யாராவது வரமாட்டாங்களா, நமக்கு வந்து உண்மையான நம்ம அன்பு ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்வின்னை வந்து நம்ம மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நம்ம வந்து நம்ம ட்வின்னை மீட் பண்ணக்கப்புறம் நமக்குள்ளே ஏதோ அவங்கக்கிட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீலிங் இருக்கும், ஏதோ ஒரு காந்த தன்மையான ஃபீலிங்கு. அவங்களுக்கு நம்மளை வந்து ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னே தெரியாது, ஆனால் நம்ம அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களோட அழகுனாலேயோ இல்லைன்னா அவங்க கேரக்டர்ஸ்னாலேயோ நம்மளை பிடிக்காது பொதுவாகவே. ஏன்னா அவங்க நம்மளோட ட்வின் இல்லையா, நமக்கு கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யும். அவங்க அழகாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சந்தேகங்களால் நம்ம வந்து அவங்கள விட்டு விலக பார்ப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. எதனால் இவங்க நம்மக்கிட்ட க்ளோஸாக பழகுறாங்க, எதனால் இவங்க நம்மக்கிட்ட பாசமாக நடக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே அந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் இருக்கிற அந்த டிவைன் ஃபெமினைனாக இருக்கட்டும், அந்த மேஸ்குலைனாக இருக்கட்டும், லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்கள், காயங்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டு வந்திருக்கும் போது அப்போ இவங்களும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு வந்து சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் இருக்கவங்க இந்த கார்மிக் கூட பார்ட்னர் கூட இருந்தாலுமே இவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க அந்த கார்மிக் பார்ட்னர்கிட்ட. ஒருவேளை இவங்கக்கிட்ட நம்ம பழகுறது வந்து நம்ம பார்ட்னருக்கு செய்கிற துரோகமாச்சு, அடடா இது நம்பிக்கை துரோகம், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு செய்கிற துரோகம், நமக்கு ஏன்னா அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் நினச்சிட்டு அவங்க வந்து அவங்க ட்வின்னை வந்து நிறைய டைங்கள் சந்தேகப்பட்டு அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனாலும் அவங்களால அவாய்ட் பண்ணி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்வின்னுக்கிட்ட வந்து பேசுகிறதுமா, அவாய்ட் பண்ணி போகிறதுமா, இப்படி தான் அவங்களோட ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் இதே தான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து இப்படி ஒரு தடவை அவாய்ட் பண்ணவும், ஒரு தடவை வந்து பேசும்போதே அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ட்வின்னுக்கு வந்து இவங்க மேலே ஒரு பய உணர்வு வந்துடும். ஐயோ இவங்க வந்து நம்ம கூட உண்மையாக இருக்க மாட்டேங்காங்களே, திடீர்னு வந்து பேசுகிறாங்க, திடீர்னு அவங்க வந்து வேணான்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த டிவைன் ஃபெமினைன் வந்து சில சமயம் டிவைன் மேஸ்குலைன் ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் டிவைன் ஃபெமினைன்ஸ் தான் ரன்னர்ஸாக இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து அவங்க ஒரு எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நம்மளும் எவ்வளோ இவனை விட்டு அவாய்ட் பண்ணி விலகி போய் பார்த்தோம், ஆனால் நம்மளால் வந்து அவனோட அன்பு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. இது ஏதோ ஒரு
இது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் சம்மந்தமா இருக்கும், இந்த மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு இது இருக்குது நமக்குள்ள. அதனால தான் அவன் மேலே வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. இதுக்கு மேலே நம்ம அவனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைன் ஃபெமினைன் வந்து அந்த ஏற்றுக்கிற டைம் வந்து அவங்க அவங்க வந்து அதிகமான லவ் வந்து அந்த மேஸ்குலைனுக்கு கொடுப்பாங்க. அந்த மேஸ்குலைனுக்கு அதிகமான லவ் அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மேஸ்குலைனுக்கு வந்து ஒரு பய உணர்வு வந்துடும். என்ன இவங்க அதிகமாக லவ் கொடுக்குறாங்க, அவங்க இவ்வளோ லவ் கொடுக்கும்போது அவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டா நம்மளால் தாங்கிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம். அந்த பயத்தினால தான் அந்த மேஸ்குலின் வந்து ரன்னர் ஆகிடுறாங்க, ஃபெமினைன் வந்து சேசர் ஆகிடுறாங்க. சாரி, நான் ஃபஸ்ட்டு ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். ஃபெமினைன்ஸ் தான் வந்து சேசராக இருப்பாங்க மேக்ஸிமம், மேஸ்குலின் வந்து ரன்னராக இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கிறது பொதுவாகவே டிவைன் பிளானிங் தாங்க. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளே செப்பரேஷன் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க எல்லாமே நல்லா ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே டிவைன் பிளானிங் படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் சரி, நீங்கள் வந்து நம்மளோட மேஸ்குள்ளேயே நமக்கு திரும்ப வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்ல. இன்னர் ஒர்க்ஸு நம்ம எவ்வளோ எவ்வளோ இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேஸ்குலின் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க.